அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஒரு சண்டே ஷாப்பிங் விலாக் பார்க்கலாமா? நாங்கள் கிளம்புனது ஒரு 4:30 இருக்கும். அதுக்கே இவ்வளோ வெயில் இருந்தது. ரொம்ப பெரிய பர்ச்சேஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம கடலூரில் இருக்கிற டிமார்ட்க்கு தான். எப்பயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் இந்த மியூசிலி யூஸ் பண்ணுவேன். ஸோ யோகா பாரும் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கெலாக்ஸில் வந்துட்டு ஆல்மண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் நாட்டு சக்கரை எடுத்தாச்சு. டோட்டலாக ஒயிட் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறது கிடையாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆயில் வந்துட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்துப்பேன். இப்போ சப்போஸ் வறுக்கிறதுக்கு அந்த மாதிரினா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். கிட்ஸுங்க வீட்டில் இருக்கிறதுனால ட்ராயிங் பண்ணுறதுக்காக பெயிண்டிங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. க்ரையான்ஸும் பெயிண்டிங்கும் வாங்கியாச்சு. 2.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். எங்க எங்க இங்க பாருங்க, நெய் வாங்கினா அந்த டப்பா ஃப்ரீயாங்க. ஐயோ, திருந்த மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி திருந்தாம திரியிற? உனக்கு பேய் பிடிச்சிச்சு, டப்பா பேய் உனக்கு வந்து ஆட்டி படைக்க. ஆமாங்க, டிமார்ட் போனாலே வந்துட்டு டப்பா வாங்காமல் வர முடியுமா? டப்பா வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த சத்து மாவு கஞ்சி உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரமும் அதுக்கேற்ற மூடி எடுத்தாச்சு. நான்ஸ்டிக்கில் ஒரு சின்ன பேனும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்லிங் போகும்போது ஒரு அழகாக பேம்போவில் வந்துட்டு பிளேட்ஸ் பார்த்தேன். சின்ன பிளேட்ஸ் அழகாக இருந்துச்சு. இது நம்ம வந்துட்டு பில்லிங் போடுற இடத்துலையே பேக் சைடில் இருக்கும். அவ்வளோதாங்க, பில்லை போட்டு கிளம்பியாச்சு. இன்ஷால்லா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.